எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன். முன்னாள் அமைச்சரும் தமிழக அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த தலைவரான பண்ருட்டி ராமச்சந்திரன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளரை சந்தித்தார். நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி கொடியினை அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. சம வாய்ப்பு சமுதாயம் அதை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அதற்கு நாம் கையாள வேண்டியது அறநிலை அரசியலாகும். எந்த அடையாளம் கொண்டு இந்த ஜாதியோ இந்த மதமோ இந்த இனமோ என்று அரசியலை கையாட்டாமல் ஆனால் அதில் அழிவு தான் ஏற்படும். இதையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் ஒரு புதிய இயக்கமாக நம்மை வளர்த்து ஆளாக்கி அறிஞர் அண்ணா அவர்கள் என்னை அரசியலுக்கு அழைத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை அரசியலில் வளர்த்தார். ஆகவே அவர்களெல்லாம் கற்றுத்தந்த பாடங்களின் அடிப்படையில் எல்லோரும் இன்பமுற்று வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் என்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்குத்தான் இந்த அரசியல் இயக்கமே தவிர வேறு அல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த இயக்கம் தேர்தலிலே ஈடுபடாது. இந்த இயக்கம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஒரு அரசியல் நெடும் பயணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரும். எங்களிலே யாரேனும் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டால் இதே கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய இயக்கத்திலே அவர்களுடைய ஆதரவை பெற்று அவர்களுடைய சின்னத்தை பெற்று அங்கே சுயேட்சையாக போட்டியிடலாம். ஆனால் இந்த இயக்கம் போட்டியிடாம். இது நீண்ட நெடிய இயக்கம். நான் சொல்லுகின்ற லட்சிய பாதையிலே இன்று நேற்றல் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நடைபோட்டு நாம் உன்னத சமுதாயமாக மலர்வதற்கு இன்றைக்கு நாட்டுவது அடிக்கல் தான். ஆழம் விதை எவ்வாறு சிறுசாக இருந்தது ஊன்றப்படுகிறதோ அதுபோல இன்று ஊன்றப்படுகிறது. அது ஆலமரமாக பிற்காலத்திலே வரும். எனக்கு பின்னாலே இருக்கின்றவர்கள் அதை எடுத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது என்னோடு முடிந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. பிறந்த பிள்ளைகள் அவர்கள் விரும்பும் வரை இலவசமாக படிக்கவும், வாழும் வரை அவர்களுக்கு வைத்திய வசதி எளிதாக கிடைக்கவும், உழைப்பதற்கு அனைவருக்கும் வேலை உறுதி செய்யப்படுவதும், நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல சுகாதாரம் இவற்றையெல்லாம் நம்மால் உருவாக்க முடியாதா? தேர்தலிலே நிற்பது, பணத்தை போட்டு அதற்கு பிறகு பணத்தை சம்பாதிப்பது என்பது மட்டும்தானா? ஆகவே நாம் புதிய பாதை, புதிய அரசியல், புதிய சமுதாயம் அதை நோக்கி நம் நாட்டு இளைஞர்களை நடத்தி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகையினாலே தான் நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் பெயரை வைத்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை ஒரு நல்ல நம்பிக்கையோடும் ஒரு நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் துவக்குகிறோம். இந்த பயணம் நீண்ட பயணம். அப்படியானால் தேர்தலே வேண்டாமா என்றால் தேர்தல் இந்த நீண்ட பயணத்தில் வருகிற சடங்குகள் அவ்வளவுதான். தேவைப்பட்டால் அந்த சடங்குகளை செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவே தான் அரசியல் என்று நாம் நினைப்போமானால் அதைவிட அறியாமை வேறு இல்லை. இந்த அடிப்படையிലെல்லாம் மையமாக வைத்து கொண்டு தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல சிறுக சிறுக நாளாக ஆக வளர்த்து கொண்டு இந்த நாட்டு மக்கள் இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல் பெற்ற அறிவாலும் அனுபவத்தாலும் வேண்டுகோளாக வைத்திருந்த இயக்கத்தை உங்களது ஆசியோடும் ஆதரவோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் துவக்கி வைக்கின்றேன். துவக்கி வைப்பது நானாக இருப்பேன். இதை தொடர்ந்து நடத்துவது இந்த நாட்டு மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.